ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபவுட் அச்சு சேனல். மக்களே, எங்களோட இந்த மந்த் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான மந்த் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்காங்க. அது யார் அப்படின்னா, நியூ கார் ஒன்று எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாங்கினோம் மக்களே. ஆமாம், அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம் மக்களே, அதை தான் நாங்கள் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும். கேக்லாம் வெட்டி கார் ஷோரூமில் எங்கள் அண்ணா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஃபேமிலியோடு போயிட்டு எங்களோட நியூ காரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சந்தோஷத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மக்களே. நாங்கள் போன வருஷம் எப்போவுமே வந்து சிவராத்திரி வரும் இல்லையா, வருஷத்தில் ஒரு நாள், அப்போ வந்து எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அப்படி பிளான் பண்ணும்போது போன வருஷம் போக முடியல. அப்போ நாங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தோம். ஆனால் நாங்கள் நியூ காரில் போவோம் அப்படின்னு உன்னைக்குமே நினச்சே பார்க்கல மக்களே. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் இது. ஆமாம், வீட்டில் எல்லோரும், அம்மா, அண்ணா பசங்க, எங்கள் பசங்க எல்லாருமே ரொம்ப 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 ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் கோவில் தான் மக்களே. ஆமாம், எங்களோட நியூ ஓன் காரில் பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மக்களே. ஆமாம், சிறுவாபுரி முருகரை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. வந்த பின்னாடி நாங்கள் இப்போது எங்கே கிளம்புனோம் அப்படின்னா, எங்கள் குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம் மக்களே ஊருக்கு. என் பொண்ணு வரலை, ஏன்னா அவளுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவளை கூட்டிகிட்டு வர முடியல மக்களே. ஆமாம், அதுக்கப்புறம் எங்கள் சொந்த ஊருக்கு சிவகங்கைக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம் மக்களே. போகிற வழியில் தான் ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் தான் இந்த வீடியோ எடுத்தோம் மக்களே. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கருப்பட்டி காஃபி, அப்புறம் சிறுதானிய உணவகம் சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே தான் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பி போனோம் மக்களே. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் நேராக எங்கள் ஊருக்கு தான் அடுத்து கிளம்பிட்டோம். ஆமாம், நாங்கள் எப்படின்னா எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் மக்களே. எப்படின்னா எங்கள் பங்காளி வீடு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். இது மறுநாள் காலையில் கோவிலுக்கு கிளம்பி இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இங்கே நான், என் குழந்தை பசங்க, என் பையன் எல்லோரும் கிளம்பும்போது எடுத்த ஃபோட்டோ வீடியோ மக்களே இது. அதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க, எல்லோரும் போயிருந்தோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் எப்படியும் ஒரு வேன் பிடிச்சி தான் போவோம் எப்போவுமே. பட் இந்த டைம் எல்லா பங்காளி வீடுமே வந்துட்டு வர முடியாத சுச்சுவேஷன். அதனால் ஒரு 4 ஃபேமிலி கிட்ட வந்திருந்தாங்க மக்களே. இதுதான் எங்கள் கோவிலுக்கு போகிற பாதை. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அவுட்ரான ஒரு ஏரியா, குறிஞ்சான்குளம் அந்த கிராமத்தோட பேர். ஆமாம், இங்கே தான் இப்போ போய்கிட்டுருக்கோம். வீடே பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடு தான் மொத்தத்திலே இருக்கும். அவ்வளோதான் அந்த கிராமமே. ஆமாம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் நாங்கள். இது எப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா வழி சொந்தம் ஃபுல்லாக சேர்ந்து சாமி கும்பிட்றது மக்களே. இந்த கோவிலுக்குள்ளே வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் போவாங்க, லேடிஸ்க்கு உள்ளே அலோடு இல்லை. அதே மாதிரி எங்களுடைய பிரசாதத்தையும் நாங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். சங்கிலி கருப்பு எங்களோட குலசாமி, அங்கே தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். எல்லோரும் சேர்ந்து பூஜை சாமான்லாம் விளக்கி ஃபுல்லாகவே கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் மக்களே. எல்லோரும் ஜாலியாக சேர்ந்து வேலை பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வேலை பார்க்குறத வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா எல்லாருமே வேலை பார்த்துட்ருந்தோம். அதனால் அப்பப்போ என்னால் வேலையும் பார்த்துட்டு அப்பப்போ வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன் மக்களே. அதனால தான் ஃபுல்லாக எடுக்க முடியல. அப்புறம் பொங்கல் வச்சாச்சு சாமிக்கு. எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு, இது வந்து என்னோடய கொழுந்தனோட ஒய்ஃபு. ஆமாம், எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக பொங்கல் வச்சாச்சு.
ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் முன்னெல்லாம் வருஷம் கம்பல்சரி ஒன்று சேருவோம். பட்டு இப்போ எல்லாருக்குமே சூழ்நிலைகள் மாறுது. எல்லாரும் தூரமாக இருக்கிறனால ரொம்ப ரேராக தான் சேர்ற மாதிரி இருக்குது மக்களே. இது எங்கள் அத்தை பொங்கலுக்கு சர்க்கரை இடிச்சிட்ருக்காங்க. ஆமாம். ஆனால் எப்படி வருஷத்தில் எப்படின்னா எங்கள் ஃபேமிலி வரைக்கும் வருஷம் வைப்போம். ஆனால் வந்துட்டு மொத்தமாக சொல்கிறேன், அந்த மாதிரி கூட முடியாத சுச்சுவேஷன். இந்த டைம் ஓரளவுக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் மக்களே. சந்தோஷமாக இருந்தது. இதுதான் அந்த ஊர். ஆமாம், இந்த டைம் வெயில் கொஞ்சம் இல்லை, நல்ல மழையெல்லாம் வந்தது. இப்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போது புளியம்பழம் பறிக்கிறாங்கல்ல, இது ஃபுல்லாகவே கம்மாய். முன்னாடி தண்ணி நிறையா இருந்தது, இந்த டைம் தண்ணி தான் இல்லை. ஆனால் கூலிங்காக இருந்தது கிளைமேட்டு. ஆமாம் மக்களே, பூஜை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. எங்கள் கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு